நம்ம நேர்மையான நபர்களுடன் நேரத்தை செலவிடுறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் வந்து சேருது. நம்ம லைஃப்ல நம்ம என்னதான் நடக்குதுன்றத பாருங்க. மகிழ்ச்சியா இருக்கிறவங்கள தேடி கண்டுபிடிங்க. எப்பவுமே நமக்கு பிடிச்சதை அடையறதுக்கு நம்ம கடினமா உழைக்க வேண்டியது இருக்கு. அது கிட்ட சண்டை போடாம அது உங்ககிட்ட வராது. அதுக்கு நம்ம ரொம்ப மன வலிமையானதாகவும் தைரியமானதாகவும் இருக்கணும். அதை தவிர நீங்க எடுக்கிற எந்த ஒரு செயலும் உங்க மனசுல வச்சு எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையை உங்க மனசுக்குள்ள வர வேண்டும். குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுறதுனால ஆரோக்கியமான நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மைதான். இந்த சமுதாயத்துல வாழ்ற எல்லா விதமான மனிதர்களுமே அவங்களுடைய உணர்ச்சி, மனம், உடல் இது எல்லாமே அவங்க நலனுக்காக மற்றவங்களை சார்ந்துதான் இருக்கு. நம்ம நேரத்தை செலவிடும் போது நம்மளுடைய குடும்பத்தாரையும் நண்பரையும் அவங்க கூட சேர்ந்து வேடிக்கையா இருக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. அது நம்ம வாழ்க்கையில நிறைய நம்ம உணராத பல விஷயத்த கத்து தரும். நம்ம லைஃப்ல ஆரோக்கியமான உணவு இது நேர்மையான உறவுகளை உருவாக்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கான முதலீடாகும். யாராச்சும் உங்களை தாழ்த்தி பேசினாலோ அப்படி ஏதாச்சும் விமர்சித்து பேசினாலோ அதெல்லாம் தள்ளிவிட்டு உங்க மேல நம்பிக்கை வச்சு அதை நேர்மையானதாக மாத்தி காட்டணும். அப்படின்னா நீங்க நேர்மையான மனிதர்கிட்ட உங்க நேரத்தை செலவிடுவது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி செலவிடுறதுனால நமக்கு பல நன்மைகள் ஏற்படும். அது என்னன்றத பார்க்கலாம். நம்ம இதுல ஒரு 7 வகையான நன்மைகளை பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நேர்மையான தேர்வு. நம்ம குடும்பத்திலையும் சரி இல்லாட்டி நண்பர்களோட சேர்ந்து இருப்பதனுடைய நன்மை நம்ம வாழ்க்கையில எல்லா அம்சங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம பழகிற நண்பர்கிட்ட அவருடைய நேர்மையான நடத்திய நம்ம ஆதரிக்கலாம். சில நல்ல பழக்கங்களையும் சரி இல்ல சில கெட்ட பழக்கங்களையும் சரி அது நம்மள ஊக்குவிக்கப்படலாம். உடற்பயிற்சி செய்யறது, ஆரோக்கியமான உணவு உண்ணுது, இதே போல புகைப்பிடித்தல், போதைப் பொருள் உட்கொள்றது இந்த மாதிரி கெட்ட பழக்கத்திற்கும் நம்மள ஊக்குவிக்கப்படலாம். அஸ்டினில் உள்ள டெக்சாஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது குடும்பங்களும் நண்பர்களும் ஒன்றாக அவங்களுடைய வாழ்க்கையில நேரத்தை செலவிடும் போது வாழ்க்கை முறையும் சில டைம்ல பாதிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சொல்லப்போனா உங்களுடைய நண்பரோட விரும்புற நபரா கூட நீங்க இருக்கலாம். அவங்க கூட சேர்ந்து நீங்க ஓடும் போது அதை நீங்க முயற்சி செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். அதே போல உங்களுடைய பெற்றோரும் உங்களுடைய குடும்பமாக உட்கார்ந்து ஆரோக்கியமான உணவை சமைக்க விரும்பினாலும் அந்த வழக்கத்தை நீங்க பின்பற்றலாம். நம்ம நேர்மையான ஒருவர்கிட்ட நேரத்தை செலவிடும் போது நமக்கு ஒரு சிறந்த முடிவு எடுக்கிறதுக்கும் உதவும். இப்படி நம்ம தேர்வு செய்யறதுனால நேர்மையான பழக்க வழக்கங்களை இருக்கிறவங்க கிட்ட நம்ம பழகும் போது அதனால நமக்கு நிறைய நன்மைகளை நம்ம தர முடியும். அதனால நேர்மையான தேர்வு லைஃப்ல நம்மள ஊக்குவிக்க உதவும். செகண்ட் ஒன், நம்மளுடைய சுயமரியாதையை அதிகரித்தல். நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தருமே அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சந்தேகங்களையும் கவலைகளையும் நம்ம எதிர்கொண்டு தான் வரோம். அந்த டைம்ல நமக்கு எப்போதுமே உதவியா இருக்க தவறாதது ஒண்ணு. நீங்க நேசிப்பவர்களை உங்களை நேசிக்கப்படுறதையும் பாராட்டப்படுறதையும் ஏத்துக்கிறவங்களால நமக்கு மனசார உதவி செய்ய முடியும். ஏன்னா அது உங்களுக்கு குடும்பத்தாரும் உங்க நண்பர்களோடும் ஒன்றா சேர்ந்து நேரத்தை செலவிடும் போது அவங்களால நீங்க மதிப்பு மிக்கவராகவும் பாராட்டப்பட்டவராகவும் உணர முடியும். உங்ககிட்ட நீங்களே அவங்க கிட்ட உங்களை பத்தி ஒரு நேர்மையான எண்ணத்தை உருவாக்க முடியும். நீங்க செய்யற ஏதோ ஒரு சாதனைக்கும் அவங்களால பாராட்டப்படுவீங்க. நீங்க தோல்வி அடையும் போது உங்களுக்கு அதை பத்தி நினைவூட்டுவதற்கான உங்க குடும்பத்தாரும் நண்பர்களும் எப்போதுமே துணையாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஆதரவான நண்பர்களுடைய குழுவில் இருக்கிறது நமக்கு நம்பிக்கை பெறுவதற்கும் நேர்மையான சுயமரியாதை வளர்த்து கொள்றதுக்கும் நீங்க ஏதோ ஒரு செயலை முயற்சி செய்யும் போது உங்களுக்கு உதவி செய்யும் ஒரு நண்பனாக இருக்கிறதும் நமக்கு மேலும் ஊக்கமளிக்கும் நண்பரும் குடும்பத்தாரும் இருக்கிறனால நமக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தும். நீங்க துரத்தும் விளையாட்டை விளையாடுவதும் ஒன்னா சேர்ந்து உணவு சாப்பிட்றதும் நேர்மையான ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சேர்ந்து வேலை செய்யறதை மட்டும் முக்கியமா சொல்ல முடியாது. ஒரு நேர்மையான நண்பர்களை கண்டுபிடிச்சு அவங்க கூட நம்மளோட நேரத்தை செலவிடும் போது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கான அவசியமும் கூட நம்ம என்னன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தேர்ட் ஒன், மன அழுத்த நிவாரணம். மன அழுத்தம் அப்படின்றது நம்மளுடைய எண்ணத்தை நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்றதுனால இந்த மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. மன அழுத்தம், தலைவலி, உயர் ரத்த அழுத்தம், இதய துடிப்பு இந்த மாதிரி பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை போலவே நிறைய பிரச்சனைகளை வர தூண்டும். ஃபோர்ப்ஸ் மற்றும் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் அசோசியேஷன் அவங்க சொல்லியிருக்கிற அறிக்கையின்படி 36% மக்கள் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நேரத்தை செலவிடும் போது மன அழுத்தமும் நிறைய உடல்நல பிரச்சனையிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சிகரெட் பிடிக்கிறதும் நிறைய உணவை எடுத்துக்கிறதும் இந்த மாதிரி ஆரோக்கியமற்ற மன அழுத்தத்தை சமாளிக்க முறையை தவிர்க்கவும் முடியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதனால நம்ம எப்பவுமே மன அழுத்தத்தில் இருக்கும் போது இந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்றதுனால நமக்கு மன அழுத்தத்திலிருந்து முற்றிலுமா விடுபடலாம். ஃபோர்த் ஒன், நீண்ட ஆயுட்காலம்.
நம்மளுடைய ஆயுட்காலம் நீண்ட ஆயுட்காலமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பத்துல நல்ல உறவுல இருக்கிறது ரொம்ப அவசியம். 9 வருஷம் ஆயுள நண்பர்களுடன் குடும்பத்தார்களுடன் நல்ல உறவுல இருந்தவர்களை விட சமூக உறவுகளை இல்லாதவங்களும் அந்த 9 ஆண்டுகள்ல இருப்பதற்கான வாய்ப்பு 3 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த ஒரு சமூக தொடர்பும் இல்லாதவங்களை விட நெருங்கிய உறவுல இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியம் மற்ற பழக்க வழக்கங்களிலுமே வாழ்க்கையில வாழ்றவங்கள ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சிகளும் சொல்லுது. குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடும் போது நம்மளுடைய நீண்ட ஆயுளையும் கூட்டும் அப்படின்னு சொல்றாங்க. 5th ஒன், நம்மளுடைய உணர்ச்சிக்கு தேவையான ஆதரவு. நம்ம லைஃப்ல எப்பவுமே நமக்கு உணர்ச்சிகரமா ஒரு ஆதரவு கண்டிப்பா தேவை. இந்த விஷயத்துல உங்க நண்பர்கிட்ட நீங்க பழகுறது அது உங்களுக்கு ஆதரவா கூட இருக்கலாம். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, உங்க பிரச்சனையில அதிக கவனம் செலுத்தி உண்மையிலேயே உங்க பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கறது, ஒரு எண்ணத்துல அதுக்கும் அவனும் சில பேர் அதை சரி பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்துல செய்யற செயலை ஈடுபடுறதும், நீங்க சோகமாவோ இல்லாட்டி கோபமா இருக்கும் போதும் அதை சமாளிக்கும் வகையில கவனம் செலுத்தி உதவி செய்யறது, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். நிறைய நண்பர்களும் நமக்கு ஆதரவா கூட இருக்கலாம். நீங்க ஒரு நெருக்கமான உறவுல இருந்தாலுமே அது முதல்ல உங்க ஒய்ஃப் கிட்ட இருப்பதனால அது இயல்பானதுதான். அது மட்டும் இல்லாம மிக நெருக்கமான காதல் கூட்டாளிகளின் ஆறுதல் நம்மளுடைய பாதுகாப்பு ஆதாரமாக இருக்க முடியும். ஆனா உங்களுடைய வளர்ச்சி பூர்வமான உதவிக்கு அவங்க மட்டுமே உங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடாது அப்படின்னு பெரும்பாலான உறவு வல்லுநர்களும் உங்களுடைய துணைவியாரை தவிர மற்றவங்க கிட்ட நட்பு வைத்திருக்க பரிந்துரைக்கிறாங்க. ஏன்னா இது உங்க உறவுல ஆரோக்கியத்தையும் உணர்ச்சி நல்வாழ்க்கையையும் மேம்படுத்த உதவும். உங்களுக்கு உங்களுடைய மனைவிக்கும் இடையே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுடுச்சுன்னா, அப்படி இல்லாட்டி நலனுக்காக நீங்க எதை செய்ய விரும்புறீங்களோ உங்களுடைய ஆர்வங்களையும் நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுனால அதனால உங்களுடைய சுயமரியாதையும் மேம்படுத்திக் கொள்றதுக்கும் இது உதவி செய்யும். இப்பெல்லாம் பொதுவா மக்கள் தங்களுடைய அட்டவணையில ஏமாறுறது ஒரு பொதுவான விஷயமா தான் இருக்கு. இதனால அன்புக்குரியவர்கிட்ட உங்களுடைய நேரத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக முன்னுரிமை கொடுக்க முடியும். இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட தவறாம ஒன்னா சேர்ந்து ஒரு சந்தோஷமான ஒரு செயலை உருவாக்குவதற்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நமக்கு பிடிச்சவங்க கூட நம்ம கூட அதிகமா நேரத்தை செலவிடணும் அப்படின்ற பெரும்பாலான மக்களையும் மாத்துறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனா அது தரும் உங்களுடைய மன ஆரோக்கியத்திற்கான நன்மையும் அதை உணர்த்தும் அந்த நேரத்தையும் இன்னும் தீவிரமா எடுத்துக்கொள்றது உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான நபர்களுடன் நீங்க இருக்கும் போதெல்லாம் தற்போது இருக்கிறத விட அதிகமா இருக்க முயற்சி செய்யணும். அதே போல நீங்க ஒரு மனநல பிரச்சனையை சந்திக்கவோ ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துல மேம்படுத்த விரும்பினாவோ உங்க குடும்பத்தாரையும் உங்க நண்பர்களுடன் நெருக்கமா இருக்க தயங்காதீங்க. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அவங்களோட சேர்ந்து நேரத்தை கழிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுங்க. அப்படி நேரத்தை தரும்போது உங்களுடைய உணர்ச்சிக்கு தேவையான ஆதரவு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். 6th ஒன், மேம்படுத்தப்பட்ட மனநலம். நம்ம குடும்பம் மற்றும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நேரத்தை செலவிடுறதுனால நமக்கு இன்னொரு நன்மையும் நம்ம லைஃப்ல நடக்கும். மன ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஆகும். சமூக தொடர்பு, மனநலம் இது ரெண்டுமே நீண்ட காலமா இருக்கு. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படி இல்லாட்டி அதனுடைய விளைவு நம்மளுடைய உறவுகளை தொடர்புடையது. இன்னைக்கு இருக்கிற இந்த உளவியல் அடிப்படையில நேருக்கு நேர் இருக்கிறது நமக்கு கவலையும் மன சோர்வையும் மனநோயும் உருவாக்கும் வாய்ப்பை குறைக்குது. இந்த சமுதாயத்துல குடும்பம் அதை சார்ந்து இருக்கிற நண்பர்களுடன் நேரத்தை ஒதுக்க முடியாது. ஏன்னா அது தான் வாழ்க்கையில சிரமத்தை வழிநடத்தும் நபர்களுடைய உணர்ச்சிவசமான ஆதரவை வழங்கும். நீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அதுக்கான சரியான நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய மனநிலையை மேம்படுத்த உதவும். 7th ஒன், நமது படைப்பாற்றலை வளர்த்து கொள்ளுதல். நீங்க நேர்மையான மற்றும் மகிழ்ச்சியான ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட உங்களுடைய மனம் நம்பிக்கையான எண்ணத்துல ஈடுபடுறதுக்கு உங்களுடைய மனம் ரொம்ப ஆர்வமா இருக்கும். நம்மளுடைய எதிர்மறையான சூழல் நம்ம படைப்பாற்றலை தடுக்கும். மனச்சிதைவுபடுறது மறுபுறம் படைப்பாற்றல் சிக்கலை வித்தியாச முறையில ஏற்படுத்தும். புதுசா ஒண்ணு இல்லாட்டி வெளிப்படையாகவோ அதை தீர்க்க நமக்கு உதவும். நம்மளை சுத்தி நேர்மையான நபர்களை இருக்கிறது பொதுவா நம்ம எந்த ஒரு விஷயம் அதை முன்னென்று எடுத்து போறதுக்கு இது உதவியா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா உள்ள வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. இந்த பதிவு ரொம்ப பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். நன்றி.